வணக்கம் மக்களே, எல்லாரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. எபிசோடுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து சாரின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விஜய் வர்மாவை கட்டி பிடிக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து பூர்ணிமா மற்றும் விசித்ரா வந்து அர்ச்சனாவை கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அப்போ அர்ச்சனா வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இந்த வீட்டுக்கு தனியாக தான் வந்தேன், தனியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். நான் வந்து தினேஷை நாமினேட் பண்ண காரணம் என்னென்னா குரூப்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அதை நான் ப்ரூவ் பண்ணோம், எந்த குரூப்லையும் இல்லைன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் தினேஷை நாமினேட் பண்ணேன். அதனால தான் வந்தேன். ஸோ நான் தனியாக தான் கேம் விளையாட போகிறேன், யாரு கூடயும் சேர போகிறதில்ல. எப்படி நான் தனியாக வீட்டுக்குள்ளே வந்தனோ போகும்போது நான் தனியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இதுதான் என்னோட கேம் பிளேவாக இருக்க போது. யார் கூடயும் மிங்கிள் ஆக போகிறதில்ல, யார் கூட இது பண்ண போகிறதில்ல. நான் தெரியாமல் போனால் கூட, நான் தனியாக இருந்து தெரியாமல் போனால் கூட பரவாயில்ல, நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் பண்ணது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு, ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கூடயே இருந்துட்டு இருந்தேன், அவர் கூட நல்லா பழகிட்டு இருந்தேன், அண்ணன் பேசிகிட்டு இருந்தேன். பட் அவர் என்ன புரிஞ்சிக்காமல் என்னை நாமினேட் பண்ணார்ல, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. பட் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டாங்க. யார் கூடயும் மிங்கிள் ஆக போகிறதில்ல, நானாக இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற டைமில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். விசித்ரா வந்து இதை அர்ச்சனாவுக்கு சாதகமாக பேசுகிறாங்களா இல்லை எதிர்மறையாக பேசுகிறாங்களா அப்படின்றது தெரியல. எனக்கு பார்க்கும்போது எதிர்மறையாக தினேஷுக்கு எதிராக ஏற்றி விடுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அர்ச்சனா அதெல்லாம் கண்டுக்காமல் நான் எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தனியாக போயிட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் தனியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. அந்த G2 என்ற ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது அர்ச்சனா இந்த வாரம் பொறுத்தவரையும். கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஒரு பக்கம் தனித்து விடப்பட்ட நிலையில் தான் அர்ச்சனா இருக்காங்க அப்படின்றது கிளியராக புரியுது. ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து ஒரு பக்கம் கேட்குறாங்க, யாருன்னா மாயா வந்து பூர்ணிமா கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் விஜய் வர்மாவை நாமினேட் பண்ணீங்க அப்படின்னும் போது, எங்க விஜய் வர்மாலாம் ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டருங்க, அவன் வந்தால் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிருவான், அப்போ நான் ஜெயிக்க முடியாதுல்ல, ஜெயிக்கிற ஆள் இந்த இதில் இருக்கவே கூடாது, அவர் நாமினேஷன் வரட்டுங்க, நாமினேஷனே வர மாட்டேங்கிறார், நாமினேஷன்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணட்டுங்க, அவர் டிக்கெட் டு ஃபினாலே ப்ளே பண்ணக்கூடாதுன்றது தான் நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவர் விளையாடுறதுல விருப்பமே கிடையாது, அவரை தவிர டிசர்விங்கான நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வரட்டும், அவர் வரக்கூடாது, எனக்கு ஃபைனல் கூட வரக்கூடாது அவர் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து மாயாவுக்கு முன்னாடி உண்மையை சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஏங்க அப்படின்னும் போது, ஆமாங்க நான் அதை தான் சொன்னேன், உங்ககிட்ட கூட நாமினேஷன் பண்ணுங்கள், இதெல்லாம் பண்ணுங்க, நான் அப்பயே சொன்னல அப்படின்ற மாதிரி நாமினேஷன் பற்றி நம்ம எப்போங்க டிஸ்கஸ் பண்ணோம், வாரம் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து நாமினேஷன் சொன்னதையும் வந்து ஓப்பனாக இங்கே சொல்லிடுறாங்க. ஸோ விஜய் வர்மா வரக்கூடாதுன்றது பூர்ணிமாவோட எண்ணம், விஜய் வர்மா வரணுன்றது மாயாவோட எண்ணம். மாயா அதை ஃபீல் பண்ணி அப்படியே விஜய் வர்மாவுக்கு மாயா தெரியும்ல, அந்த ஒரு ரீசனை வந்து ஏங்க அப்படின்ற மாதிரி கேட்டு இந்த ஒரு இஷ்யூ பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நடக்குது. விஷ்ணு வந்து பூர்ணிமா கிட்ட பேசுகிறாரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஊம குசுமனை நம்பக்கூடாதுங்க, இந்த ஊம குசுமை வேறு மாதிரி, அவனை நம்பவே கூடாதுன்ற மாதிரி யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் டைட்டில் வின்னர் விக்ரம் தான், அவரை நம்பவே கூடாதுங்க. அவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் அடையாளம் தெரியாமல் இருக்கிற மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு கடைசியில் வந்து 5 ஸ்டாரை வாங்கி இப்போ சேஃப் ஜோனில் உட்காந்துட்டு இருக்கான். போகிற போக்க பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்து அப்படியே ஃபைனல் வரையும் வந்துடுவான் போல இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதனால தான் அவனை நாமினேஷன் வரணுன்ற மாதிரி அடுத்த வாரம்லாம் வந்து குத்தி விட்டுறணும்டா, அவனை முதல்ல அமுச்சு விட்டுறணும், அவனெல்லாம் நம்பவே கூடாது. முகமூடி போட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு கனவு வேற வந்தது, கமல் சார் கிட்ட போய் ஃபைனலில் நின்று கை தூக்குற அளவு போயிட்டு இருக்கான்டா, என்னால் இதை ஷாக்கிங்கை ஏந்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்டே சொல்கிறாரு. இதே விஷயத்தை எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக விக்ரம் கிட்டே சொன்னோன்னே, அப்படியா அப்படின்ற மாதிரி விக்ரம் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவர் டெய்லியும் கேமரா முன்னாடியும் கண்ணாடி முன்னாடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கனவுல வந்திருக்குன்னா நிஜமாக நடந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விக்ரமுக்கே அந்த ஃபீலிங்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பக்கம் இருக்குதுன்னா பார்த்துங்க. வாடா கட்டிப்புறா அப்படின்ற மாதிரி விஷ்ணு வந்து விக்ரம் வந்து விஷ்ணுவை கட்டிப்பிடிக்க சொல்கிறதும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபன்னாக இருக்கும். போகிற போக்க பார்த்தா டைட்டில் வின்னர் ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இப்போ நகர்றதுலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிக்கெட் டு ஃபினாலே ஒரு வேளை விக்ரம் ஜெயிச்சிட்டார்னா கடைசியில் போய் நின்றுவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.